கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஐபிஎல்லோட ஆக்ஷன் பத்தி பேசுறப்போ நிறைய பேர் வந்து இந்த ப்ரோ இந்த ஆர்டிஎம்னா என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ நேற்று கூட ஒரு வீடியோவில் 3 ரீடென்ஷன் + 3 ஆர்டிஎம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இந்த ஆர்டிஎம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலி நிறையா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், சின்ன பசங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு நிறையா இதை பற்றிலாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இந்த ஆர்டிஎம் கார்டை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது நிறையா நம்ம பெரிய ஆட்களுக்கெல்லாம் என்னங்கிறது தெரியும். மேபி தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்க, இல்லை தெரிஞ்சவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்லி வந்து ஆர்டிஎம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். டேய் தம்பி உனக்காக தான்டா. என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ ஒரு டீம் வந்து இப்போ 2024 விளையாண்டுட்டாங்க. 2025க்கு போகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்த போகிறாங்கன்னு வைங்களேன். பிசிசிஐ வந்து என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தனை பேரை தான் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் டீம்ஸுக்கு வந்து நிறையா பேர் தேவைப்படுவாங்க. ஓகே, ஸோ அப்படி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆர்டிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ பிசிசிஐ ஒரு ரூல் கொடுத்துருவாங்க. என்னன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஒரு 3 பேரை நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம், 3 பேரை ஆர்டிஎம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, இந்த 3 பேர் ரீட்டைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்ஷனுக்கு முன்னாடியே 3 பேரை தக்க வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே இந்த வருஷம் வந்து ஒரு ருத்ரா ஜெய்க்வாட், ஒரு MS தோனி, ஒரு ரவீந்திர ஜடேஜா 3 பேரை மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டு மற்ற எல்லாருமே ஆக்ஷன்ல விட்டுருவாங்க. ஓகே, ஒரு பதிரானா, சிவம் டூபே, டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா எல்லாருமே ஆக்ஷனுக்கு போயிடுவாங்க அப்படின்னு வைங்க. ஸோ இப்போ சிஎஸ்கேல இருக்கிறது 3 பிளேயர்ஸ் தானா. இப்போ ஆக்ஷன் டே அன்னைக்கு ஆக்ஷன் நடக்கும். அப்ப இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவம் டூபேயோட பேர் வருது அப்படின்னு வைங்களேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவம் டூபே ஒரு பேசிக் அமௌண்ட் 2 கோடி அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே பிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. SRH வருவாங்க, மும்பை இந்தியன்ஸ் வருவாங்க, அப்படி எல்லாருமே பிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பிட்டிங் வார் நடந்துகிட்டே இருக்கும். சிஎஸ்கேவும் பிட் பண்ணலாம் வேணும்னா. ஓகே, ஸோ அந்த பிட்டிங் வார் நடந்துகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து சோல்ட் அவுட் ஆவாங்க. ஓகேவா? இப்போ சோல்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு 6 கோடி ரூபாய்க்கு சிவம் டூபே சோல்ட் அவுட் ஆகுறாருன்னு வைங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருப்போம், மும்பை இந்தியன்ஸ்ல தான் சிவம் டூபே விளையாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் ஆக்ஷனர் வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த ஆக்ஷன் விடுவாங்கல்ல, அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா சிஎஸ்கே பார்த்து, சிஎஸ்கே நீங்க சிவம் டூபேக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, எஸ் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு அந்த ஆர்டிஎம் கார்டை தூக்குறாங்க அப்படின்னு வைங்களேன். சிவம் டூபே வந்து எத்தனை கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்களோ அத்தனை கோடி ரூபாயை கொடுத்து சிஎஸ்கே வாங்கிக்கணும். இதுதான் ஆர்டிஎம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆக்சுவலி ஒரு வாட்டி வந்து பஞ்சாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராவோ எடுத்துட்டாங்க, அதை ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே எடுத்தாங்க. ஓகே, இது மாதிரி இப்போ ஐபிஎல் கமிட்டிலையும் பிசிசிஐலேருந்தும் நீங்க 3 ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி வந்து ஒரு டீம் 3 பிளேயர்ஸுக்கு வந்து பண்ணலாம். ஓகே, அது வந்து இப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இப்போ சிவம் டூபே மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 கோடி ரூபா தான் பட்ஜெட்னு போறோம்னு வைங்களேன். ஆனா ஒரு 6-7 கோடி ரூபா போயிட்டாரு அப்படின்னா அந்த டைம் ஆர்டிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல, அவர் நம்ம பட்ஜெட்டை மீறி போயிட்டாரு வேணாம் அப்படின்ட்டு வேற யாருக்காவது அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஆர்டிஎம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னாலும் இன்னொரு விதத்துல அது எங்க பாதிக்கும் அப்படின்னா, இப்ப சிவம் டூபே மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு சன்ரைசர்ஸ், மும்பை இந்தியன்ஸ் இது மாதிரி டீம்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணி ஒரு பிளான் பண்ணி அடிச்சு இருக்கிறப்போ நைஸா போய் சிஎஸ்கே நவட்டிட்டு வர்றதுங்கிறது வந்து இங்க ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஆர்டிஎம் ரூல் அப்படிங்கிறது நிறைய டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ இப்போ ஓவராலா வந்து 3 ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி 3 ரீடென்ஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி சிஎஸ்கே வந்து MSD, ருத்ரா ஜெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா 3 பேரை ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்களா. அடுத்து அவங்களால 3 ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு டெவான் கான்வே, ஒரு பதிரானா, ஒரு சிவம் டூபேவை எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட டீம்ல விளையாண்ட 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்டிஎம். ரீடென்ஷன் அப்படிங்கிறது ஆக்ஷனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி நம்ம தக்க வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையும் ரிலீஸ் பண்றது. ஆர்டிஎம் அப்படிங்கிறது ஆக்ஷன் டே அன்னைக்கு எவ்வளோ பிட் வருதோ அதை வச்சு நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்றது தான். சம்டைம்ஸ் சில பேர் இந்த ஆர்டிஎம் இவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அது மாறுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் போறப்போ. ஸோ இதுதாங்க, இவ்வளவுதான், சிம்பிள் தான் இது. ஆனா இது நிறைய பேருக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, லாஸ்ட் மெகா ஆக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎம் கிடையாது. ஏன்னா அந்த வாட்டி புதுசா 2 டீம் ஆக்ஷனுக்குள்ள வந்தாங்க, ஒரு குஜராத் டைட்டன்ஸ், LSG. இப்போ அது மாதிரி டீம்ஸ் உள்ள வர்றப்ப என்ன ஆகும் நீங்களே தெரியும், உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி விளையாண்ட பிளேயர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மெகா ஆக்ஷன் அப்படின்னு நடக்கிறப்போ அவங்களால ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியாது.
அதனால ஆர்டிஎம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குனாங்க. பட் இந்த வாட்டி கண்டிப்பா ஆர்டிஎம் வரும், அதுவும் 3 ஆர்டிஎம் பிளஸ் 3 ரீடென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே உங்களுக்கு இந்த ஆர்டிஎம் கார்டு பத்தி ஒரு சில டவுட்ஸ் தீர்ந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இன்னமும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ அதை நீங்க நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தொடர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. எஸ், இப்படி கொஞ்சம் ஒரு 2 மாசமா இன்கன்சிஸ்டண்டா இருந்தேன். பட் இப்போ டெய்லி ஒரு வீடியோ 2 வீடியோ 3 வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வரும். அண்ட் பார்க்கலாம். ஓகே, வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனதன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம்.